கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரி ட்ரா நம்பர் 21 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 21, டேட்டும் 21, ஓகேங்களா. 21/9/2025 616 டுடே டபுள்ஸ், ஓகேங்களா. அதற்கான ஒரு சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் சீபோர்டுன்ற குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம சீபோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங், டெய்லி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங், வாரத்தில் 7 நாள் வின்னிங் வரலைனாலும் ஒரு 5 நாள் வந்துடும், சரிங்களா. இப்போ கூட பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 2 நாள் ஒரு நாள் லாஸாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இப்போ ஒரு 2 நாள் கண்டினியூஸாக நம்மளுக்கு வின்னிங் வருது. எப்பயும் போல் கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் கரெக்டாக உட்காந்துச்சா அந்த நம்பர் கன்ஃபார்மாக வரும், சரிங்களா. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேஎல் சீபோர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஒரே குரூப் மட்டும் தான் இருக்குது, கேஎல் சீபோர்டு மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த சேனலில் அந்த மற்ற மெம்பர்ஷிப்பு இதை வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் சார்பாக, ஓகேங்களா. அதனால் மறக்காமல் எல்லாருமே கேஎல் சீபோர்டு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் சீபோர்டுன்ற மெம்பர்ஷிப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம், சரிங்களா. எப்பயும் போல் நமக்கு சீபோர்டு பாஸ். ஏன்னா டுடே 616 நமக்கு சீபோர்டு 6 நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த 3 நம்பர் என்னென்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு அதில் 6, செகண்ட் சான்சஸ் உள்ளது 2, தேர்ட் சான்சஸ் 0, ஓகேங்களா. இதுதான் கான்ஃபிடெண்ட்டாக வரக்கூடியது. நம்ம லக்குக்கு முதல் நம்பரே உள்ளே உட்காந்துருச்சு. முதல் நம்பர் 6 நமக்கு உட்காந்துருச்சு. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அந்த நேற்று வந்து 6 7 7 அடித்தான் இல்லையா. அதனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக 6க்கு 6 அப்படியே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 7 கன்ஃபார்மாக வரும்னு பார்த்தோம். ஆனால் டபுள் ஆர் வந்துருச்சு. டபுள் ஆர் வந்தனால 7க்கு வாய்ப்பு கம்மியாகி போச்சு, சரிங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 751 தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எடுத்த நம்பர், 751. பட் ஆனால் இது என்ன மாற அடித்தான்னு தெரில, டபுள்ஸ் இன்றைக்கி சம்மந்தம் இல்லாத ஒரு டபுள்ஸ். ஆனால் 6 வரும், ஓகே தான். இந்த 61ன்றது கொஞ்சம் இதாக இருக்குது, ஓகேங்களா. நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு 761 எடுத்துருக்கோம். 3 டிஜிட்டில் வந்து 761 தான் எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இன்றைய கெஸ்ஸிங்கில் நமக்கு சீபோர்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங். ஏன்னா சீபோர்டு நம்ம சேனலில் எப்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா. அதனால் அதை சொல்லிக்கிடுவோம். அதனால் சீபோர்டு எப்பயும் போல் நமக்கு நல்லபடியாக 2வது நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங், சரிங்களா. இதே மாதிரி டெய்லி நம்ம சேனலை பார்க்கணும், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஎல் சீபோர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தாங்க. எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்பயும் போல் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்பயும் போல் நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 297150, ஓகேங்களா. 297150. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 707, இல்லைன்னா அதுக்கு முதல் நாள் 677 அடித்தான் இல்லையா, அதையே எதுக்கு மறுபடியும் போட்டுக்குங்க. கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 66 வந்துருக்கு. ஏன்னா 7 வந்து கண்டினியூ ஆகணும். 7 வரலைன்னா அடுத்து ட்விஸ்ட்டு அந்த கெஸ்ஸிங் அப்படியே உட்கார்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது, சரிங்களா. அதனால் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 941, ஓகேங்களா. 941 825 அண்டு 024, ஓகேங்களா. 024 நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க, சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது 297 150 707
67741825. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசி. ஏபியை பொறுத்தவரை தனியாகவே பார்த்துருவோம். இப்போ 6 வந்துருக்கு இல்லையா, 6 வந்துச்சுன்னா நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர், ஒரு பவர், ஒரு ஃப்ளிப்பை பார்த்துருவோம். சரிங்களா, இது எதுக்கு இப்படி உல்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 42. ஓகேங்களா, 42 43 42 இல்லைன்னா 43 இல்லைன்னா 85. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஏசியை விட்டுருவோம், ஏபியும் பிசியும் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா, பிசியை பொறுத்தளவு 16. ஓகேங்களா, 16. இதில் ஹைலைட்டாக நமக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். சரிங்களா, 75 77 90. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 71. இதுதான் நம்மளுடைய ஏபி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஏபியை பொறுத்தளவு 16 42 43 85. பிசியை பொறுத்தளவு 75 77 90 71. இதுதான் நம்மளுடைய ஏபிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்படி இண்டிவிஜுவலாகவே பார்த்துக்குவோம். அதுவே உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசினா எல்லாமே 3 நம்பர்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் தைரியமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட். ஜீரோ 279 1679. ஓகேங்களா, 0279 1679. இது வந்து நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பரை பார்த்துருவோம். சரிங்களா, இங்கே 6 பொறுத்தளவு 2 உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 பொறுத்தளவு 1 பொறுத்தளவு இங்கே வரக்கூடிய வாய்ப்பு 9. ஓகேங்களா, அதே மாதிரி 6க்கு இங்கே 2 இதில் 2 வரணும், இல்லை இதில் 2 வரணும். ஓகேங்களா, நம்ம இதை பார்ப்போம். இவன் இதில் 2 கொண்டு வந்து ஆட்டையை முடிச்சிடுவோம் பாருங்களேன். ஏன்னா நம்ம பேசினாலே இப்படி தான் நடக்கும், கொஞ்சம் எனக்கு மாறாக தான் நடக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். வீடியோவை இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சாச்சு. சரிங்களா, ஆல் போர்டு. ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 942. ஓகேங்களா, இது அப்படி 3 டிஜிட்டாக கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 942 அண்டு 972. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 942 972 பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.